Hi friends, GSM MrArunvijay. நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Redmi k20 நான் வந்து ஆஃப்டர் 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஜூலை 29. இன்னையோட இந்த போனுக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு தான் டெலிவரி எடுத்தது. டெலிவரி சம்திங் என்ன ஒரு 10 மணி அந்த ரேஞ்ச் ஆச்சுன்னா இதோட 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. Redmi k20 நான் பர்ச்சேஸ் பண்ணி 1 இயர் பர்த்டே, டுடே பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பர்ச்சேஸ் பண்ணி 1 இயர் ஆகுது. இது வரைக்கும் இந்த போன்ல என்னென்னலாம் நடந்துச்சு, நான் அப்படி என்னதான் யூஸ் பண்ண அந்த போன்ல என்னென்ன மாறுதல்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். Redmi k20யோட 1 இயர் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். 1 வருஷம் ஆயிடுச்சு Redmi k20 நான் வாங்கி. இதோட சிறப்பம்சங்கள்னு சொல்லும் போது நிறையவே சொல்லிட்டு போலாம். எல்லாத்துக்கும் தெரியாது ஒன்றும் இல்ல. இன் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட், பாப்அப் கேமரா, இதெல்லாம் நிறையவே உங்களுக்கு தெரிஞ்சமான விஷயம் தான். இதுல வந்து ஆம்லெட் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது இப்ப MIUI 12 வரல. MIUI 12 வந்து நான் சொல்லும் போது இப்படி அப்டேட்ல போய் செக் பண்ணிட்டே கிடக்க வேண்டியதா இருக்கு. நான் பல நாளா செக் பண்ணிட்டு இந்தியாவில ரோல் அவுட் பண்ணல. நல்ல ஒரு போனுன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னோட ஃபைனலா நான் என்ன சொல்றேங்கிறத கேட்டுக்காங்க. சரி, ஓகே. இதெல்லாம் இந்த போன் அப்படி 1 வருஷமா அப்படி என்னதான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கறத சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா Redmi k20 நான் எடுத்து 1 இயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். இதோட கிளாஸ் டிசைன், இந்த பேக் டிசைனுக்காகவே இந்த போன் வந்து நிறைய பேர் விரும்பினாங்க. நானுமே விரும்பணும்னு சொல்லலாம். அதனால வந்து நான் முன்னாடி என்ன போன், இந்த போன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன போன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன்னா Redmi Note 7 Pro தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். சரி, அப்படி இப்படி டிலே ஆச்சு, அமௌண்ட் சரியா ரெடி பண்ண முடியல, அப்படி இப்படி ரொம்ப இதா போச்சு. அதுக்கப்புறம் அந்த Redmi Note 7 Pro வந்து ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லயே வந்து Redmi k20 ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சேல்ல இதுக்கு அட்வான்ஸா ஒரு 200 ரூபாய் கட்டி ஃப்ரீ சேலுங்கிற மாதிரி ஒண்ணு பண்ணேன். அந்த இதுல எடுக்க முடியாம போயிடுச்சு. அடுத்து ஒரு நெக்ஸ்ட் சேல்லே அதுக்கப்புறம் புக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி உங்களுக்கு வீடியோ போட்டேன். இந்த போன் வாங்கினதுக்கான மெயினான ரீசனே நீங்க மட்டும்தான். நான் என்கிட்ட இன்னும் வந்து Redmi 5 இருக்கு. Redmi 5 மொபைல்ல தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் மோசமா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேற வழி இல்ல. Redmi k20 நான் வீடியோ ஷூட் பண்ணல, Redmi 5 தான் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட குவாலிட்டி கொஞ்சம் மோசமா தான் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஹிஸ்டரி அப்படியே சொல்லி தரலாம். நான் வந்து போன வருஷம் 2019 ஜூலை 29 தப்ப வந்து இந்த மொபைல் எனக்கு டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஜியோ போட்டும் நெட்வொர்க் சரியா கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. நான் ரிட்டர்ன் எல்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணேன், ரிட்டர்னும் போட்டேன். பட் ஆனா போக போக எனக்கு டவர் வந்து கம்ப்ளீட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 நாளா வந்து அது வந்து கேஷுவலா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் 2-3 போனை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தேன். சரி, அதுக்கப்புறம் ரிட்டர்னையும் கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது கேஸ் நான் வந்து யூஸ் பண்ணேன். என்ன மாதிரி கேஸ் யூஸ் பண்ணேன்? டிரான்ஸ்பரண்ட் கேஸ் யூஸ் பண்ணேன். இந்த மொபைல்லே கொடுத்த கேஸ் நான் யூஸ் பண்ணல, டிரான்ஸ்பரண்ட் கேஸ் யூஸ் பண்ணேன். அது வந்து நல்ல லைஃப் கொடுத்தது. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் அந்த கேஸையும் எடுத்துட்டேன். லைட்டா வந்து 1 மாசம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டா வந்து கேப் வந்துருச்சு அந்த கேஸ்ல. எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுலயே கொடுத்த ஓன் கேஸை நம்ம போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நிறைய டைம் மொபைல் விழுந்திருக்கு. இதோட டிசைனுங்கிறப்ப இந்த பேக் டிசைன், கிளாஸ் டிசைன் வந்து வேற லெவல். Gorilla Glass 5 சப்போர்ட் பின்னாடியும் கொடுத்துருக்காங்க, முன்னாடியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் P2i நேனோ கோட்டிங்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது கொடுத்து எனக்கு இந்த மொபைல் வந்தப்ப எனக்கு ஒரு 4 மந்த்லயே எனக்கு இங்க இந்த கிளாஸ்ல பேக்ல கேப் வந்துச்சு. 4 மாசம் கூட ஆகல. இந்த கிளாஸ்ல இங்க பேக்ல அந்த கிளாஸ் கிட்ட சின்ன ஒரு கேப் நிறைய வந்துச்சு. இதுல இந்த அளவுக்கு கேப் வருது, எப்பரா P2i நேனோ கோட்டிங் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு, வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் வந்து நானே வந்து நல்லா ஹெவியான லப்பர் பேண்ட் போட்டு வச்சிருந்தேன். ஓகே, ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. திருப்பியும் ஒட்டிக்கிச்சு. நான் எந்த ஒரு பேஸ்ட்டுமே போடல. திருப்பியும் ஓன் பேஸ்ட்லயும் நல்லா ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் இதுல வேற என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா, எனக்கு வேற அந்த அளவுக்கு பெருசா கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொல்லும் போது நான் வந்து இந்த மொபைல் எதுக்காக எடுத்தேன்னா, நான் வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மொபைல் எடுத்தேன். வீடியோ ஷூட் பண்றதுக்கு, மோஸ்ட்லி விளாக் பண்றதுக்கு, மோஸ்ட்லி நம்ம சேனலோட மெயின் கேமரானே சொல்லலாம். இதுதான் மெயின் கேமரான்னு சொல்லும் போது இந்த ஒரு மொபைல வந்து ரொம்ப வீடியோ எடிட்டிங், வீடியோ
எடுக்கிறதுக்காக மட்டும்தான் மோஸ்டா நான் யூஸ் பண்ணது ஒண்ணு. நான் செல்ஃபி கேமரா தான் அதிகமா யூஸ் பண்ணேன். பேக் கேமரா அந்த அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணதே இல்ல. பேக்ரவுண்ட்ல எடுக்கிற வீடியோக்கு மட்டும் தான். இந்த மொபைலை வச்சு நான் இன்ட்ரோ அவுட்ரோ என்ன ஷூட் பண்ணிக்கிறதுக்கு செல்ஃபி கேமரா தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த கேமராங்கிறது பாப் கேமரா வேற லெவல் குவாலிட்டி தந்துருச்சு. நீங்க லைவ்லயா இருக்கட்டும், அனதர் வீடியோலயா இருக்கட்டும், இன்ட்ரோலயா இருக்கட்டும், நீங்க என்ன கேமரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்க. என்னோட பிரைமரி கேமராவே ரெட்மி k20 தான். நீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன ஃபாலோ பண்றீங்களுக்காம இந்த ரெட்மி k20 தான் என்னோட பிரைமரி கேமராவா இருந்திருக்கு. நீங்க என்ன கேமரா யூஸ் பண்றீங்க நிறைய பேர் இருந்தீங்க. இதுதான் என்னோட கேமரா. இது ரெட்மி k20. ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமராங்கிறது வேற லெவல். 48 மெகா பிக்சல் வந்து சோனி IMX 582 கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 582 அதான் கொடுத்துருக்காங்க. கேமராங்கிறது இன்னுமே எனக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. சூப்பரா இருக்குது. அதோட வீடியோ சாம்பிள் கூட உங்களுக்கு நிறைய சாம்பிளே காட்ட தேவையில்லை. எடுத்த வீடியோஸ் எல்லாமே ஆஃப்டர் 1 இயரா இதுலதான் எடுத்திருக்கேன். மோஸ்டா ஒரு சில வீடியோஸ் வந்து ரெட்மி 5லயே எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, சரி எனக்கு அப்புறம் வீடியோ எடுக்கும் போது எங்கேயுமே உங்களுக்கு ஸ்லிப் ஆகலையா, எந்த ஒரு டேமேஜுமே ஆகலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எனக்கு நிறைய டைம் வந்து ஸ்லிப் ஆயிருக்கு. மோஸ்டா வந்து எனக்கு வந்து ஸ்லிப் ஆகலையே. எங்ககிட்ட மொபைல் சர்வீஸ் பண்றவங்க கிட்ட மொபைல் ஸ்லிப் ஆகும் போதே இந்த மொபைல் எப்படி கேட்ச் பண்ணுங்கிறது தெளிவா தெரியும். ஏன்னா மொபைல் சர்வீஸ் பண்ற நிறைய மொபைல்ஸ் மிஸ் ஆகும். ஏன்னா மொபைல் மேல கவனம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சப்போஸ் இப்படி விழுகிற மாதிரி இப்படி வச்சிருந்தோம்னா கூட இப்படி ஸ்லிப் ஆகல, கண்டிப்பா எங்களோட ஹேண்ட் நாங்க லைட்டா தான் கவனிப்போம். ஹேண்ட் வந்து முன்னாடி போயிடும் மொபைல் கேட்ச் பண்றதுக்கு. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப பயம் இருக்கும். ஏன்னா கஸ்டமரோட மொபைல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஃபுல் செலவையும் நாம தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து இந்த ஒரு மொபைல் வந்து எந்த ஒரு டேமேஜும் இது வரைக்கும் இல்ல. விழுந்திருக்கு, பட் மண்ணில் விழுந்திருக்கு. 2-3 டைம் நான் வீடியோ ஷூட் பண்ணும் போது இப்படி பொத்துன்னு விழுந்திருக்கு, அப்புறம் பின்னாடியும் விழுந்திருக்கு, அப்புறம் கார்னர்லயும் விழுந்திருக்கு. அந்த அளவுக்கு எதுவுமே ஆனதில்ல. ஆனா இது வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 கொடுத்திருக்காங்க. மெட்டல் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க சென்டர்ல. இதெல்லாம் ஓவராலா பார்க்கும்போது எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்கிராச்சும் இல்லை. ஆனா புள்ளி புள்ளியா விழுவுது. எல்லா கிளாஸ் பாடியிலயுமே புள்ளி புள்ளியா விழுவுறது தான். அதே மாதிரி நான் ஃபுல் டெம்பர் இந்த மொபைலுக்கு யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபுல் டெம்பர் ஒட்டி இருந்தேன். ஃபுல் டெம்பர் ஒட்டினப்ப லைட்டா இந்த ஃபிங்கர் பிரிண்ட வந்து நம்ம டச் பண்ண கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுல வந்து நார்மல் வந்து கிளாஸ் தான் ஒட்டி இருக்கேன். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே எனக்கு இவ்வளவு நாளா யூஸ் பண்றேன், எந்த ஒரு வந்து பிரச்சனையுமே இல்ல. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் பர்ஃபெக்டா இருக்கு. நான் ஃபேஸ் அன்லாக்கும் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இதுவே ஃபேஸ் அன்லாக் வந்து கேமரா வந்து அப்புறம் தான் ஃபேஸ் அன்லாக்கும் ஆகுது. இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அதே மாதிரி இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறத மெயினான ரீசன் சொல்லிடுறேன். 2 ரீசன், அதுவும் கேமராவில தான் சொல்ல முடியும். நான் வந்து வீடியோ எடுக்கும் போது ஆட்டோ போக்கசிங் ப்ராப்ளம் நிறையவே இருக்கு. இந்த ரெட்மி k20 பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆட்டோ போக்கசிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, நான் ஒரு லேப்டாப்லயே வீடியோ எடுக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்கா போக்கஸ் ஆகி பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. ஸ்கிரீன் பிளிங்க் ஆகுது. அந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெளியே எங்கனாச்சும் எடுத்துட்டு போய் ஷூட் பண்ணனா எனக்கு மொபைல் ஹீட் ஆயிடுச்சுன்னா கேமரா வந்து வேலை செய்யாது. பவர் ஹீட்டிங் எரர் அந்த மாதிரி நிறைய எரர் வருது. கேமரா எரர் வந்து வருது. ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம். நான் வெயில்ல ஷூட் பண்ண மட்டும் தான் அது பிரச்சனை. மற்றபடி வந்து வீட்லயோ இல்ல வெளியவோ கூலிங்கான இடத்துலயோ நான் ஷூட் பண்ணா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது வரைக்கும் கேமரால எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்ல. ஆனா வெயில்ல, ஹெவியான வெயில்ல நான் இப்படி ஷூட் பண்ணும் போது மொபைல் ஹீட்டிங் நல்லாவே தெரியும். அதுல கேமரா வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ, கேமரா ஓபன் ஆகாது, கேமரா ஒர்க் ஆகாது. அதுக்கு இன்னொரு சொல்யூஷனா நான் என்ன யூஸ் பண்ணா, கூகுள் கேமரா யூஸ் பண்ணேன். அந்த கூகுள் கேமரா எனக்கு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு அதுவும் சூப்பரா வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அதுமே ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த மொபைல்ல இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்டும் வந்ததில்ல. அப்படி வேற என்ன வந்திருக்குன்னா, அப்படி பெருசா அப்படி எதுவும் வந்ததில்லை இந்த வரைக்கும். எந்த ஒரு டேமேஜும் இல்லாம ஆஃப்டர் 1 இயர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதுல இருக்கிற டைப் சி சார்ஜிங் எரர் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை. எனக்கு சார்ஜிங் வந்து எனக்கு நார்மல் யூசேஜ் தான் இந்த மொபைல் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். நான் வந்து நம்மளோட சேனலுக்கு மெயின் கேமராவை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி அனதர் பர்பஸ்க்கு நான் அதிகம் யூஸ் பண்றதுல, அதிகம் சேட்டிங் கூட பண்ண மாட்டேன். அதிகம் யூஸ் பண்றதுங்கிறது ஆபீஸ் போயிட்டுனா இந்த மொபைல் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி கேமரா மட்டும் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றது இந்த மொபைல். அப்படி யூடியூப்ல எதனா சர்ச் பண்றதா இருக்கட்டும், எதனா ஆன்லைன்ல சர்ச் பண்றதா இருக்கட்டும், அதுக்காக தான் என்னோட மெயின் பிரைமரி டிவைஸும் தான், என்னோட மெயின் பிரைமரி கேமராவும் இதுதான். மோஸ்டா இதுதான் என்னோட கேமரான்னு சொல்லலாம். கேமரா மட்டும் தான் நான் யூஸ் பண்றது. அந்த அளவுக்கு ஹெவியான ஒர்க்கும் இது கொடுத்ததுல. அதே மாதிரி எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் வந்துச்சு. பப்ஜி பிளே பண்ணும் போது, பப்ஜி ஆடும் போது, ஸ்கிரீன்ல கேம்ஸ் பண்ணும் போது, கேம்ஸ் விளையாடும் போது சில வந்து
டச் இஷ்யூ இருந்துச்சு. டச் இஷ்யூ அது கேம்ல மட்டும்தான் அந்த ஒரு இஷ்யூ இருக்கு. எனக்கு நான் வந்து விளையாடும் போது என்னோட பொம்மை வந்து பேக்ரவுண்ட்ல போகும், சைடுல போகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா டச் இஷ்யூ இருக்கு. அது வந்து நான் லாக் பண்ணிட்டு திருப்பியும் இந்த பவர் பட்டன் அழுத்திட்டு லாக் பண்ணிட்டு பண்ணனா திருப்பி நார்மலா போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறையவே இருக்கு. எனக்கு வந்து MIUI 10ல தான் வந்துச்சு. நான் MIUI வந்து அப்டேட் வாங்கி அப்டேட் கொடுத்தாங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து MIUI 12 வந்துடும். Android 10 அப்டேட்டும் கொடுத்திருந்தாங்க. Android 9ல தான் வந்திருந்தது. இதுக்கப்புறம் MIUI 12 வரும். அதுக்கப்புறம் Android 11 வெர்ஷனும் வரும். அது மட்டும் இல்லாம இது Wi-Fi எல்லா சப்போர்ட்டுமே இருக்கு. 5G சப்போர்ட் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். 5G வரதுங்கிறது வாய்ப்புகளே கம்மி தான். இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு. இன்னுமே 4G கம்ஃபர்டபிள் வந்து இன்னும் இந்தியாவுக்கு முழுமையா அடைந்து கொண்டே இருக்கு. இதுக்கப்புறம் 5G வருதுன்னா அது ஒரு 4-5 வருஷம் ஆயிடுன்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஓவராலா இப்ப வரைக்குமே இந்த Redmi K20 மொபைல் பெஸ்டான ஒரு சூஸ் பண்ற ஒரு மொபைல் தான் சொல்லுவேன். இப்பயுமே நல்லா இருக்கும். இதோட ப்ராசஸர் வந்து 720 கொடுத்திருக்காங்க. Snapdragon 720 கொடுத்திருக்காங்க. இதோட பேட்டரி பேக்கப்ங்கிறது 4000 சில்லற சம்திங் சரியா ஞாபகம் இல்ல. அதெல்லாம் யார் நோட் பண்ணி வச்சுக்கிறா. ரெட்மியோட டிசைனுங்கிறப்ப வேற லெவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டிசைன்ங்கிறது இது வரைக்கும் எந்த ஒரு மொபைலுக்கு கொடுத்ததே கிடையாது. செம ஒரு டிசைன். ஆனா இதை கலாச்சு நான் கம்யூனிட்டி போஸ்ட கூட ஒன்னு போட்டிருக்கேன். அது யாராவது பாத்திருக்கீங்களான்னு தெரியல. ஆனா இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்ல வந்து இந்த மொபைல் இருந்தோட ஆம்லெட் ஸ்கிரீன்ல இருந்து இன் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட்ல இருந்து எல்லாமே ஓவராலா ஓகே. எனக்கு ஃபுல் ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லிருந்தீங்க. நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி தான் போட்டிருந்தேன். ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் இந்த மொபைலுங்கிறது இன்னும் ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ணா கூட செம போன் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இப்ப கரண்ட்ல வந்து இந்த ஆல் ஸ்கிரீன் டிஸ்பிளேக்கு எந்த மொபைலாவது இருக்கா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குன்னு சொல்லும் போது கிடையவே கிடையாது. இப்ப கொடுத்த போகோ X2 இருக்கட்டும், M2 இருக்கட்டும், எல்லாமே நாச்சு தான் கொடுத்திருக்காங்க. பஞ்சுவல் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஆல் ஸ்கிரீன், இந்த ஆம்லெட் ஸ்கிரீன் அண்ட் இந்த கிளாஸ் பேக் இந்த டிசைனுக்கு இன்னும் இந்த எந்த ஒரு மொபைலும் அடிச்சுக்கிற மாதிரி வரல. இதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 இயர் ஆயிடுச்சு. இந்த டிசைனுக்கு கம்பேர் பண்ற மாதிரி எந்த ஒரு மொபைலும் வரல. எந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு Redmi K20 Proவும் எந்த ஒரு மைனரான சேஞ்சஸும் இல்ல. 2 மொபைல் தான். கேமரா மட்டும் தான் சேஞ்சஸ் ஆயிருக்கு. ப்ராசஸர்லயும் கொஞ்சம் சேஞ்சஸ். ஆனா இந்த மொபைல் இப்ப கூட பெஸ்டான ஒரு மொபைல் தான் சொல்லுவேன். கண்டிப்பா நான் வாங்கினப்ப 22,000 இருந்துச்சு. இப்ப 20,000ல இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி பிரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கு. ஓகே, இப்ப இது கம்பேர் பண்ற அளவுக்கு தான் மொபைல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப OnePlus Nord கூட வந்திருக்கு. இதே பிரைஸ் ரேஞ்சில் தான் 24 சம்திங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 25 சம்திங் என்னமோ வந்திருக்கு. கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். ஆவரேஜா அந்த மொபைலுக்கு அப்புறம் இது ஓகே தான். OnePlus Nord கூட நாச் வரும். இதுல எந்த ஒரு இடைஞ்சலும் இல்ல. ஸ்கிரீன்ல கேம் விளையாடும் போதோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கேமரா யூஸ் பண்ணும் போதோ எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆல் ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆம்லெட் ஸ்கிரீன்ங்கிறதப்ப எனக்கு இது வரைக்கும் சூப்பர், ஓவராலா சூப்பர் தான் சொல்லுவேன். எனக்கு இந்த மொபைல் இஸ் பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லுவேன் கம்பேரிசன்ல. ஆனா கேமரா மட்டும்தான் இதுல வெளியே போய் நம்ம ஷூட் பண்ணணும்னு நினைச்சா ஹீட்டிங் ஆயிடுச்சுன்னா கேமரா ஓபன் ஆகாது. ரெட்மி மொபைல்ல மோஸ்டா இந்த மாதிரி தான். நிறைய மொபைல்லயும் இந்த மாதிரி தான் இருக்கு இஷ்யூ நான் பாத்திருக்கேன். என்னோட இந்த Redmi K20யோட ஃபுல் ஃபைனல் 1 இயரா நான் யூஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதோட வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனல் இருக்கு. GSM தமிழ் MrArunvijay Channel. நான் vlog ஷூட் பண்ணது, பைக் வீடியோ ஷூட் பண்ணது எல்லாமே இந்த மெயின் கேமரா என்னோட Redmi K20ல மட்டும்தான் நான் பண்ணேன். எல்லாரும் இந்த ஒரு மொபைல் இன்னமும் செம மொபைல்னு சொல்லலாம் இத. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். Redmi K20ங்கிறது என்னடா இவன் பாட்டுக்கு புகழ்ந்து தள்ளிட்டு போறி அப்படிங்களா? ஆமாங்க, நல்லா இருக்கு, அதனால சொல்றேன். இப்போ கூட ரீசெண்டா ஒரு வீடியோ வந்து நம்ம பைக் வீடியோ வந்து ஷூட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ வந்து இன்னைக்கு இல்ல நாளைக்கு பப்ளிஷ் பண்ணிடுவேன். அந்த வீடியோ வந்து இதில் தான் ஷூட் பண்ணிருக்கேன். பேக்ரவுண்ட் வந்து பைக் வீடியோஸ் வந்து MrArunvijay சேனல்ல போட்டிருப்பேன். அந்த வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் நீங்க என்ன சொல்றீங்க? Redmi K20 யூசர்ஸ் யாராவது இருக்கீங்களா? ப்ரோ யூசர்ஸ் யாராவது இருக்கீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களோட மொபைல்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க. இது வரைக்கும் எனக்கு பக்குங்கிறது நிறைய எந்த ஒரு பக்கும் வந்ததில்ல. இதுல ஆட்ஸும் கிடையாது, விளம்பரங்களும் கிடையாது. எனக்கு விளம்பரமே இதுல வந்தது கிடையாது. அதோட மெயினான அட்வான்டேஜ் இது ஒண்ணு. ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதுல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம லேப்டாப் சர்வீஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் மறக்காம போய் வாட்ச் பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை பாய்.